ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமையையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாய் அவருடைய நாமத்திற்குரிய கனத்தை நாம் செலுத்தும்படியாக நமக்கும் அவர் ஜீவனை தந்து இந்த நாளை காணும்படியாக கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுதும் தேவனுடைய கரம் நம்மை அந்த நாள் முழுவதுமாய் நடத்துகிறது என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாய் அந்த நாளிலே பிரவேசித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து நாம் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து போகின்றோம். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய காரியங்கள் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாக மாற்றித்தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். அநேக வேளைகளில் பார்க்கும் பொழுது நான் இந்த காரியத்திலே தோற்று போவேனோ என்று சொல்லி சந்தேகிக்கின்ற ஒரு நிலைமையில நாம் காணப்படுகின்றோம். ஆனால் தேவனுடைய கரத்திலே தேவன் நம்மோடு கூட இருந்து செயல்பட்டு நடத்துவார் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெறுகின்றவர்களாக இருப்போம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தின் கடைசி பகுதி. Daniel chapter 6 verse 28, the last portion. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் தானியேலுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பொழுதிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக காணப்பட்டதாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் என்று சொன்னால், தானியேல் தான் ஆராதித்த தேவனை கைவிட்டு விடாதபடிக்கு அல்லது அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரை 3 வேளையும் ஆராதிக்கின்ற ஒரு மனிதனாக, 3 வேளையும் அவரை நோக்கி பார்க்கின்றவராய், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்து கொண்ட ஒரு அனுபவத்தை உடையவராய் காணப்பட்டபடியினாலே தானியேலின் காரியங்கள் ஜெயமாய் காணப்பட்டதாம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது நாம் எல்லா நிலைமைகளிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோமா? தானியேல் சொல்லுகின்றார், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆராதிக்கின்ற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கர்த்தருடைய சொல்களை நானும் நீங்களும் சொல்லுகின்றவர்களாக காணப்படுகின்றோமா? அவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நிச்சயமாய் தாம் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கின்றார். தோல்வி உற்றுவிட்டேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கின்றாயா? அல்லது இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பயந்திருக்கின்றாயா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரமே. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் கர்த்தரோடு கூட அவர் இசைவாய் இணைக்கப்பட்டிருந்தார். கர்த்தரோடு கூட அவர் தம்மை உகந்தவராக காணக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருந்தார். ஆகினால் தானே இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட வந்திருக்கும் பொழுது அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நீர் என்னை வழிநடத்தும். நீர் நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது அவைகள் ஜெயத்திற்காய் காணப்படுகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளையும் கூட உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் முன்னேறி செல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய நீர் போதுமானவராயிருக்கின்றீர். ஆகினாலே இந்த நாளையும் எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லுவோமா? கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.